ஒருமை பன்மை பிழைகளை எப்படி எளிமையா கண்டுபிடிச்சு திருத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம முழு பதிவுல இன்னும் அதிகமான உதாரணங்களோடு விரிவா பார்க்கலாம். இங்க சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். இந்த தொடர்களை பாருங்க. இங்க மொத்தம் 5 தொடர்கள் இருக்கு. ஒரு தொடரோட கடைசியில வரக்கூடிய வினைமுற்று சொல்லோடு எது என்ற சொல்லையும் சேர்த்து கேள்வி கேட்டாலே போதும், ஒருமை பன்மை பிழைகளை நம்ம எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாருங்க, பசு கன்றுகளை ஈன்றன. எது ஈன்றன? பசு. பசு என்பது ஒருமையா பன்மையா? ஒருமை. ஒருமையா இருந்தா தூ வரும், பன்மையா இருந்தா ந வரும். அப்போ பசு கன்றுகளை ஈன்றன இல்ல, பசு கன்றுகளை ஈன்றது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? ஒரு தொடர்ல கடைசியா வரக்கூடிய வினைமுற்று சொல்லோடு எது என்ற சொல்லையும் சேர்த்து கேள்வி கேட்டா ஒருமை பன்மை பிழைகளை நம்ம எளிமையா தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்து பாருங்க, வண்டிகள் வரிசையாக நிற்கின்றது. எது நிற்கின்றது? வண்டிகள். வண்டிகள் ஒருமையா பன்மையா? பன்மை. இப்ப பன்மை வந்தா ந வரணும். அப்போ வண்டிகள் வரிசையாக நிற்கின்றது இல்ல, வண்டிகள் வரிசையாக நிற்கின்றன. பாதையில் கல்லும் முள்ளும் கிடந்தது. எது கிடந்தது? கல்லும் முள்ளும். அப்ப பன்மையை குறிக்குது. அப்போ பாதையில் கல்லும் முள்ளும் கிடந்தது வராது, கிடந்தன அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க, கீரைகளில் இரும்பு சத்து உள்ளன. எது உள்ளன? இரும்பு சத்து. இரும்பு சத்து என்பது ஒருமை. அப்ப ஒருமையை குறிக்க து பயன்படுத்தணும். இங்க உள்ளன வராது, உள்ளது என்று வரும். கீரைகளில் இரும்பு சத்து உள்ளது.